வணக்கம். பிரபஞ்சம் எப்படி முடியும்? நம்மளோட உணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ்னா என்ன? இந்த மாதிரி சில பெரிய கேள்விகளை பத்தி நீங்க யோசிச்சதுண்டா? இன்னைக்கு நம்மகிட்ட சில வானியற்பியல் வல்லுநர்களோட ஒரு கேள்வி பதில் செஷன் நோட்ஸ் இருக்கு. இதுல பிரபஞ்சத்தோட முடிவு, நேரத்தோட தன்மை, ஏன் உங்க மனசை ஒரு கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ண முடியுமான்னு தலை சுத்திர வைக்கிற கேள்விகள் எல்லாம் அலசியிருக்காங்க. இந்த நோட்ஸை நம்ம ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம அறிவுக்கு எல்லை எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். முதல்ல ஆரம்பிக்கலாமா? உங்க நோட்ஸ்ல இருந்த முதல் விஷயமே திமாக்கு கழண்டு போற மாதிரி இருந்துச்சு. பிரபஞ்சத்தோட முடிவு ஒரு பிக் ரிப்ல இருக்கலாம், ஆனா அதுவே ஒரு புது ஆரம்பமா கூட இருக்கலாம்னு ஒரு ஐடியா. வாங்க அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொடக்கம். ஏன்னா பிரபஞ்சத்தோட தலைவிதி நாம இன்னும் முழுசா புரிஞ்சுக்காத ஒரு விஷயத்த நம்பியிருக்கு. அதுதான் டார்க் எனர்ஜி, அதாவது இருண்ட ஆற்றல். உண்மையை சொல்லணும்னா நம்ம பிரபஞ்சத்தை இயக்குற 96% விஷயங்கள் என்னன்னு நமக்கு இன்னும் தெரியாது. 96%? ஆமா, நாம இருட்டுல தான் தொழாவிட்டு இருக்கோம். சரி, இந்த பிக் ரிப் ஐடியாவை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். உங்க நோட்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிக் ரிப் நடந்தா, அதாவது பிரபஞ்சம் பயங்கர வேகமா விரிவடைஞ்சு அணுக்கர துகள்களான குவார்க்குகள் கூட பிச்சு எறியப்பட்டா என்ன ஆகும்னு. பொதுவா குவார்க்குகளை பிரிச்சா அந்த ஆற்றல்ல இருந்து புது குவார்க்குகள் உருவாகும் இல்லையா? ஆமா, அதுதான் இயல்பு. அப்போ இந்த பிக் ரிப் ஒரு புது பெருவெடிப்புக்கு, அதாவது ஒரு புது பிக் பேங்குக்கு வழிவகுத்து பிரபஞ்சங்கள் உருவாகிறதும் அழியறதுமா ஒரு முடிவே இல்லாத சைக்கிள் உருவாக்குமா? இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு முடிவும் அதுவே ஒரு தொடக்கமுங்கிற மாதிரி. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த பிக் ரிப் நடக்கணும்னா பாண்டம் எனர்ஜி அப்படின்னு ஒரு விசித்திரமான வகை டார்க் எனர்ஜி இருக்கணும். ஒரு நிமிஷம், பாண்டம் எனர்ஜி அது நார்மல் டார்க் எனர்ஜியை விட வித்தியாசமானதா? ரொம்பவே வித்தியாசமானது. டார்க் எனர்ஜி பிரபஞ்சத்தை விரிவடைய வைக்குது, சரி. ஆனா பாண்டம் எனர்ஜிங்கிறது காலப்போக்குல இன்னும் சக்தி வாய்ந்ததாகிட்டே போகும் ஒரு ஆற்றல். ஓஹோ. அதோட அழுத்தம் ஒரு கட்டத்துல ஈர்ப்பு விசைய முழுசா ஜெயிச்சு கேலக்சி, நட்சத்திரம், கிரகம் எல்லாத்தையும் பிரிச்சுடுமா? ஏன் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களை கூட ஒன்னோடொன்னு இருக்க விடாம பீச்செறிஞ்சிடும். அப்படியா? அப்படி நடந்தா குவார்க்குகள் பிரியும் போது அவை புது குவார்க்குகளை உருவாக்காது. அதுக்கு பதிலா எதிர்மறை ஆற்றல் துகள்கள் மாதிரி நாம இதுவரைக்கும் பார்க்காத முற்றிலும் வேற ஒரு பொருளா மாறும். அப்ப நாம பேசிட்டு இருக்கிறது வெறும் அழிவில்ல, ஒரு பொருளோட அடிப்படை இயல்பே மாறிடுறத பத்தி. அதாவது மேட்டராவே இருக்காது. இது பிரபஞ்சத்தோட ரொம்ப விசித்திரமான ஒரு முடிவா இருக்குமே. நிச்சயமா. ஆனா தற்போதைய சான்றுகளின்படி இந்த பாண்டம் எனர்ஜி இருக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் நமக்கு கிடைக்கல. அது உண்மையா இருந்தா புழுத்துளைகள், அதாவது வர்ம் ஹோல்ஸ் அல்லது ஒயிட் ஹோல்ஸ் மாதிரி சில வினோதமான விஷயங்களை நம்ம பார்த்திருக்கணும். ஆனா இதுவரைக்கும் அப்படி எதுவும் தென்படல. அப்போ அந்த முடிவில்லாத யூனிவர்ஸ் சைக்கிள்ங்கிற தியரி இப்போதைக்கு சாத்தியம் இல்ல. ஆமா, சாத்தியமில்லைன்னு தான் தோணுது. இதுதான் விஷயத்தையே சுவாரஸ்யமாக்குது. அப்போ இந்த டார்க் எனர்ஜி உண்மையிலேயே என்னதான்? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. சமீபத்துல டார்க் எனர்ஜி சர்வேன்னு ஒரு ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 15 மில்லியன் கேலக்சிகளை ஆய்வு செஞ்சாங்க. 15 மில்லியன்? வாவ்! அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஐன்ஸ்டீனோட சமன்பாடுகள்ல வர்ற காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்கு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டார்க் எனர்ஜியும் அதுதான் குறிக்குது. ஆனா இந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, இந்த கான்ஸ்டன்ட் ஒருவேளை கான்ஸ்டன்ட் இல்லாம இருக்கலாம். நில்லுங்க. பேர்லயே கான்ஸ்டன்ட்னு வச்சுட்டு அது கான்ஸ்டன்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப பெரிய விஷயமாச்சு. ஆமா, இது இயற்பியல் உலகத்துல ஒரு பூகம்பம் மாதிரி. ஐன்ஸ்டீன் முதல்ல இது அவரோட பெரிய தவறுன்னு சொன்னாரு. அப்புறம் பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு தெரிஞ்சதும் அது தேவைப்பட்டது. இப்போ அந்த நம்பரே மாறிட்டு இருக்குன்னா? சரியா சொன்னீங்க. அந்த மதிப்பு மாறிட்டு இருக்குன்னா அது வெறும் கணிதத்துல வர்ற ஒரு நம்பர் இல்ல. அது ஒரு உண்மையான இயங்குற காலப்போக்குல மாற ஒரு இயற்பியல் சக்தி. அப்போ பிரபஞ்சத்தோட விதிகள் இன்னும் எழுதப்பட்டு முடியல, நாம பார்த்துட்டு இருக்கும்போதே அது மாறிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? ஒரு வகையில அப்படிதான். இது ஒரு சரியான கட்டம். அடுத்த கேள்விக்கு போக, நாம பிரபஞ்சத்தோட விதிகளை பத்தி பேசும்போது உண்மையில 2 விதமான விதிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒன்னு பொது சார்பியல், இன்னொன்னு குவாண்டம் இயக்கவியல். ஏன் இந்த 2 ரூல் புக்கையும் நாமால ஒன்னா சேர்க்க முடியல? இத ஒரு வென் டயக்ராம் மாதிரி யோசிச்சு பாருங்க. 2 பெரிய வட்டங்கள் இருக்கு, ஆனா அது ஒன்னோட ஒன்னு சேராம லேசா உரசிட்டு மட்டும் போகுது. பொது சார்பியல் கிரகம், நட்சத்திரம், கேலக்சி மாதிரி பெரிய பொருட்களோட உலகம். அது விண்வெளி, நேரம், ஈர்ப்பு விசைய பத்தி பேசுது. சரி. குவாண்டம் இயக்கவியல் அணு, எலக்ட்ரான் மாதிரி கண்ணுக்கே தெரியாத சின்ன பொருட்களோட உலகம். அதோட விதிகள், நிகழ்தகவு, நிச்சயமற்ற தன்மையை பத்தி பேசுது.
பிரச்சனை என்னன்னா உன்னோட கணக்குகள் இன்னொரு உலகத்துல வேலை செய்யாது. அதேதான். ஆனா இது ரெண்டையும் இணைக்க வேண்டிய அவசியம் எங்க வருது? ரெண்டும் தனித்தனி உலகத்துல நல்லதானே வேலை செய்யுது. நல்ல கேள்வி. 2 இடத்துல இது பெரிய பிரச்சனையா வருது. ஒன்னு கருந்துளைகள், அதாவது பிளாக் ஹோல்ஸ். ஓகே. அங்க மிக அதிகமான நிறை ரொம்ப சின்ன இடத்துல அடங்கி இருக்கு. அதாவது பொது சார்பியலும் தேவை, குவாண்டம் இயக்கவியலும் தேவை. ரெண்டுமே தேவைப்படுது. 2வது பெருவெடிப்பு நடந்த அந்த முதல் நொடி. அப்போ மொத்த பிரபஞ்சமும் ஒரு அணுவை விட சின்ன புள்ளியா இருந்துச்சு. அங்கேயும் 2 கோட்பாடுகளும் தேவை. ஆனா இந்த 2 இடத்துலயும் நம்மளோட எல்லா சமன்பாடுகளும் உடைஞ்சு போகுது. அதனாலதான் இது ரெண்டையும் இணைக்கிற தியரி ஆஃப் எவ்ரிதிங் தேடிட்டு இருக்காங்க. ஆமா, விஞ்ஞானிகள் பல வருஷமா தேடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி ஏதாவது இருக்கா? ஒளி, அதாவது லைட், ஒரு நல்ல கேண்டிடேட். அதுக்கு 2 குணமும் இருக்கு. இரட்டை வயம் போடுற மாதிரி. ஆமா. சில சமயம் அது அலை மாதிரி செயல்படுது, சில சமயம் அது போட்டான் அப்படின்ற துகள் மாதிரி செயல்படுது. உங்க நோட்ஸ்ல இன்னொரு ஆச்சரியமான ஐடியாவும் இருக்கு. சொல்லுங்க. புள்ளியியல், இயற்பியல் மற்றும் குழப்ப கோட்பாடு, அதாவது கேஆஸ் தியரி. குழப்ப கோட்பாடா? பட்டாம்பூச்சி சிறகிடிச்சா புயல் வரும்னு சொல்றதானே அது? ஆமா, அதேதான். அதுக்கும் பிரபஞ்ச விதிகளை இணைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. குழப்பக் கோட்பாடு கணிக்க முடியாத மாதிரி தோன்ற அமைப்புகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸ படிக்குது. சரி. அதே மாதிரி குவாண்டம் உலகமும் நிச்சயமற்ற தன்மையால நிறைஞ்சிருக்கு. ஒருவேளை பெரிய அளவிலான பொது சார்பியல் விதிகள் சின்ன அளவிலான குவாண்டம் குழப்பத்தோட ஒரு சராசரி விளைவா இருக்குமோ அப்படின்னு ஒரு கோணத்துல யோசிக்கிறாங்க. இது ரொம்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கிற ஐடியாவா? ஆமா, ரொம்பவே ஆரம்ப கட்டம். ஆனா இது ஒரு புது திறவுகோலா இருக்கலாம். சரி, நான் உங்களை இங்க நிறுத்தணும். இந்த நிச்சயமற்ற தன்மை நேரத்தை பத்தின நம்ம பார்வையையும் மாத்துதார். உங்க நோட்ஸ்ல ரெட்ரோகாசாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது எதிர்காலம் கடந்த காலத்தை பாதிக்கக்கூடும்னு சொல்லுது. இது கேட்டா நம்புற மாதிரியே இல்லையே. இது காரண காரிய தத்துவத்தையே உடைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, நாம டைம் டிராவல் பத்தி பேசிட்டு இருக்கோமா? டைம் டிராவல் அளவுக்கு இல்ல, ஆனா அதை விட நுட்பமானது. ஒரு குவாண்டம் துகள் இங்க இருக்குமா அங்க இருக்குமா நீங்க அளக்குற வரைக்கும் ஒரு நிச்சயமற்ற நிலையில இருக்கு. சரி. ரெட்ரோகாசாலிட்டி என்ன சொல்லுதுன்னா, நீங்க எதிர்காலத்துல என்ன அளவீடு செய்ய போறீங்கங்கிற முடிவு அந்த துகள் கடந்த காலத்துல எப்படி இருந்திருக்கணுங்கிற நிகழ்தகமா பாதிக்கலாம். என்னது? எதிர்கால முடிவு கடந்த காலத்தை பாதிக்குமா? பாதிக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது எதிர்காலம் கடந்த காலத்துல ஒரு ப்ராபபிலிட்டி ஃபீல்ட, ஒரு நிகழ்தகவு புலத்தை உருவாக்குற மாதிரி அந்த புலத்துக்கு ஏத்த மாதிரி தான் கடந்த காலம் அமையுது. இது அரைவல் படத்துல வர்ற மாதிரி இருக்கு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு பிளாக் யூனிவர்ஸ் கான்செப்டா? அதேதான். ஒரு கண்ணாடி குவளையில தண்ணி ஊத்துற மாதிரி கற்பனை பண்ணுங்க. நேரம் தான் அந்த குவளை. கேள்வி என்னன்னா, அந்த குவளை ஏற்கனவே நிரப்பப்பட்டு நாம அது வழியா நகர்ந்துட்டு இருக்கோமா? இல்ல, நாம நகர தான் கோளை நிரம்புதா? ஆமா. பிளாக் யூனிவர்ஸ் தியரி படி குவளை ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு. ஆனா மறுபடியும் சொல்றேன், இது ஒரு கணித சாத்தியக்கூறு தான். நிரூபிக்கப்படல. இதுவரைக்கும் எந்த சோதனையிலயும் இதை நிரூபிக்க முடியல. நாம இதுவரைக்கும் பிரபஞ்சத்தோட விதிகள், நேரத்தோட தன்மை எல்லாம் எவ்வளவு விசித்திரமா இருக்குன்னு பார்த்தோம். இது ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த குவாண்டம் விதிகள் நமக்கு தெரிஞ்சதுலயே ரொம்ப சிக்கலான விஷயமான நம்ம உணர்வு, நம்ம கான்ஷியஸ்னஸ் மேல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா? இது ஒரு பெரிய விவாதம். உணர்வுங்கிறதே குவாண்டம் இயற்பியலோட விளைவுதான்னு ஒரு பிரபலமான ஐடியா இருக்கு. குவாண்டம் உலகத்துல இருக்கிற அந்த நிச்சயமற்ற தன்மையை தான் நம்ம சுதந்திரமான விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோமோன்னு ஒரு வாதம் இருக்கு. ஆனா இங்க ஒரு அடிப்படை சிக்கல் இருக்கு. உணர்வுனா என்னன்னு இன்னும் யாருமே சரியா வரையறுக்கல. சரி, அத ஒரு நடைமுறை கேள்வி மூலமா அணுகுவோம். ஆல்டர்ட் கார்பன் மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷோக்கள்ல வர்ற மாதிரி நம்ம மூளைய ஸ்கேன் பண்ணி நம்ம உணர்வை ஒரு கம்ப்யூட்டருக்கு அப்லோட் பண்ண முடியுமா? அதாவது டிஜிட்டல் அழியாத்தன்மை சாத்தியமா? இங்கதான் குவாண்டம் இயற்பியல் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரா வருது. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நியூரானையும் ஒவ்வொரு சினாப்ஸையும் அப்படியே வரைபடம் எடுத்து கம்ப்யூட்டர்ல ஒரு காப்பி உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஏன் அது வேலை செய்யாது? ஏன்னா நீங்க அந்த ஹார்ட்வேரை மட்டும்தான் காப்பி பண்றீங்க. ஒருவேளை உணர்வுங்கிறது அந்த நியூரான்கள்ல இல்லாம அதுக்கு இடையில நடக்கிற குவாண்டம் செயல்பாடுகள்ல இருக்குமோ? சரியா சொன்னீங்க. அந்த நிச்சயமற்ற தன்மை அந்த நிகழ்தகவுகள்ல. எக்ஸாக்ட்லி.
அந்த சாஃப்ட்வேர் குவாண்டம் தன்மையுடையது. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஒரு குவாண்டம் அமைப்போட நிலையை நீங்க அளக்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? அத நீங்க மாத்திடுவீங்க. அப்சர்வர் எஃபெக்ட். ஆஹா, புரியுது. ஒரு குவாண்டம் நிலைய காப்பி பண்றதுக்காக நீங்க அத பார்த்தா போதும் அதோட தன்மையை மாத்திக்கும். அப்போ உங்களால ஒரு சரியான ஸ்னாப்ஷாட் எடுக்கவே முடியாதா? ஒருபோதும் முடியாது. உங்க மூளையோட ஒரு கச்சிதமான நகல உங்களால உருவாக்கவே முடியாது. நீங்க தகவலை எடுக்க முயற்சி செய்யற ஒவ்வொரு தடவையும் அது ஒரு முழுமையற்ற ஒரு கரப்டட் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். சரி. நீங்க அந்த டிஜிட்டல் காப்பிய ஓடவிடும் ஒவ்வொரு தடவையும் அதோட முடிவுகள் வேற வேற மாதிரி இருக்கும். அது நீங்களா இருக்காது. அப்போ ஆல்டர்ட் கார்பன்ல காட்டுற ஐடியா குவாண்டம் இயற்பியல் படி அடிப்படையிலேயே சாத்தியமில்லாத ஒண்ணு. ஆமா. உங்க உணர்வு வெறும் சிக்கலானது மட்டும் இல்ல, அது அடிப்படையிலேயே நகலெடுக்க முடியாத ஒண்ணா இருக்கலாம். இது ஒரு மாதிரி விசித்திரமான ஆறுதலான விஷயம் மாதிரி தோணுது. எல்லாமே காப்பி செய்யப்படுற, தூக்கி எறியப்படுற இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்களோட தனிப்பட்ட உணர்வு இந்த பிரபஞ்சத்திலே தனித்துவமானது, திரும்ப உருவாக்க முடியாததுன்னு சொல்றது. ஆமாம். அதுக்கு ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவத்தையே கொடுக்குது இல்லையா? ஆமா, ஒரு வகையில பார்த்தா அது உண்மைதான். ஒவ்வொரு உணர்வும் ஒரு தனித்துவமான குவாண்டம் நிகழ்வு. அது நீங்க பிரதி எடுக்க முடியாது. பிரபஞ்சத்தோட விதியிலிருந்து நம்ம மனசோட தன்மை வரைக்கும் எவ்வளவு பெரிய கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லைன்னு இன்னைக்கு பார்த்தோம். நம்ம அறிவோட எல்லை ஆழமான மர்மங்கள் நிறைஞ்ச இடமா இருக்கு. நாம பதில்களை தேட தேட இன்னும் அதிக கேள்விகள் தான் முளைக்குது. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. குவாண்டம் நிச்சயமற்ற தன்மையால உங்க உணர்வோட ஒரு சரியான டிஜிட்டல் நகல் சாத்தியமே இல்லைன்னா, இந்த பிரபஞ்சத்துல உங்க உணர்வு அடிப்படையில தனித்துவமானது, மீண்டும் உருவாக்கவே முடியாததுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த தனித்துவம் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒற்றை பௌதிக வாழ்க்கையோட மதிப்பை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.